சோயா 65 ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கப் சோயா எடுத்துக்கோங்க. அதில் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா ஊற வைங்க. நல்லா ஊறின பிறகு புளிஞ்சு எடுத்துக்கோங்க. மறுவாலும் பச்சை தண்ணி சேர்த்து ஒரு டைம் அலசிட்டு மறுவாலும் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அப்படி இல்லாட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சிட்டு எடுத்துக்கொறையிலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இருக்கிற ஈரப்பதமே போதும், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிரும். எண்ணெயை மீடியம் ஹீட்டில் சூடாயிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். சோயாலாம் பொரிச்சு எடுத்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் 2 பச்சை கொச்சிக்காவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் பொரிச்சு எடுத்திருக்கிறேன். இது கார்னிஷ் பண்ணுறதுக்காகத்தான். சோயா 65 நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye bye from Miya's Kitchen.